இன்றைய ஆத்மீக தேன். சங்கீதம் 87:7 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உம்மில் இருக்கிறது என்று பாடுகிறவரும் ஆடுகிறவரும் ஏகமாய் சொல்லுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு வேண்டிய பாதுகாப்பின் இரட்சிப்பு ஊற்று என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய எல்லா வேண்டுதலின் வாஞ்சையையும் தீர்க்கும், தாகம் தீர்க்கும் ஊற்று என் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்டு. மாத்திரமல்ல, என் தேவனாகிய கர்த்தரிடத்துல யாக்கோப்பின் கூடாரத்தை செழிக்க பண்ணின ஜீவ நதியின் ஊற்றுக்கள் உண்டு. ஆம், இந்நாட்களிலும் நாம் வேலைக்கு போகும் பொழுது எந்த சூழ்நிலைகளிலும் தேவனை துதித்து பாடுகிறவர்களாய் இருப்போம். அன்று ஞான கண்மலையின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் முன் நடந்து அவர்களை பாதுகாத்தது மாத்திரமல்ல, வாதை கொள்ளை நோய்களில் இருந்து பாதுகாத்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய தாகத்தை தீர்த்த ஜீவ நதியாய் இருந்து அவர்களுடைய வனாந்திர வாழ்க்கையிலும் யாதொரு குறைவு வராதபடி செழிக்க பண்ணினதான தேவன் இந்த இக்கட்டு நாட்களிலும், வெறுமையின் நாட்களிலும், வறுமையின் நாட்களிலும் உன்னை காப்பாற்றி செழிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை எண்ணி நாங்கள் உம்மை துதித்து பாடும் போதெல்லாம் எங்களை காக்கவும், எங்களை போஷிக்கவும், எங்களை எல்லா தீங்குகளிலிருந்து ரட்சித்து எங்களை செழித்தோங்க பண்ணவும் நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஆனபடியால் உம்முடைய மேன்மையின் மகத்துவத்தை எண்ணி உம்மை துதித்து பாடுகிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும், அவர்களுடைய இல்லங்களுக்குள்ளும் நீர் வாசம் பண்ணே தடையா இருக்கிறதை நீக்கி போட்டு நன்மையையும் ஆரோக்கியத்தையும் நல்லாசிரையும் பொழிந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless.